உயிரை இழந்தோம், உரிமையை இழந்தோம், இன்னும் உணர்வை இடாமல் இருக்கிறோம். இந்த உலகத்தில் என் அருமை உறவுகளே, இதே ஒரு படை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு என் அண்ணன் கட்டிருந்தால் சிங்களவன் தமிழை தொட்டு பார்ப்பதற்கு பயந்திருப்பார். அன்றைக்கு என் அண்ணன் மாத்திரம்தான் இந்த மண்ணிலே ஈழத்திற்காக, தமிழனுக்காக, இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் உணர்வுகளுக்காக அன்றைக்கு ஒருவர் போராடினார். இன்றைக்கு பல லட்சம் தமிழர்களை இந்த தமிழிலே உருவாக்கியிருக்கிறார்கள். எல்லாம் தேர்தலில் ஓட்டு போடல. தேர்தலை 234 தொகுதியிலே சந்தித்தோம். 234 தொகுதியிலே களம் கண்டோம். ஆனால் இங்கே என் அண்ணனுக்கு யாரும் ஓட்டு போடல. ஆனாலும் தமிழர் உரிமையை நான் பறைசாற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். எல்லாம் பேசுறா. என் அருமை உறவுகளே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேல்முருகன் தான் ஈழத்தில் இருக்கிற சிங்களவனை அடித்து அவன் எலும்பை முறித்து தமிழ் தேசியத்திற்கான விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் முத்தமிழன் என் அண்ணன் வேல்முருகன் மாத்திரம்தான். நான் கொஞ்சம் நாளிலே பார்த்திருக்கிறேன். எந்த மவுசும் கிடையாது. தன் மனதிலே பட்டதை நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் முத்தமிழன் என் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். நான் ஏதோ முகசுதிக்கு சொல்லவில்லை. இந்த நாள் என்பது நாமெல்லாம் மறக்க முடியாத நாள். இந்த நாளிலே 3 கிலோமீட்டர் விஸ்தாரத்திலே 7 லட்சம் மக்களை ஒரே நாளில் பறிகொடுத்த நாள் இந்த நாள். இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த இடத்திலே கூட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மனதிலே படிந்திருக்கிற அந்த நேர்மை, அந்த நெஞ்சழுத்தம், அதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் உயிரோடு இருக்கும் போதே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையிலே ஈழம் அடைந்து தீரும் சிங்கள வெறி பிடித்த ஓநாய்கள் கொன்று குவிக்கப்பட்டு நாடோடிகளாக, நாதாரிகளாக, உலகத்தில் அடிமையாக வாழ்வார்கள் என்று சொல்லி